அன்பு உறவுகளுக்கு வணக்கம். திருத்தந்தைக்கான தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய முடியுமா? குழுக்களா சேர்ந்துக்கிட்டு தங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை திருத்தந்தையா கொண்டு வந்துட முடியுமா? ஆப்பிரிக்காவிலிருந்து திருத்தந்தை வேணுமா? இவருக்கு லைக் பண்ணுங்க. ஆசியாவிலிருந்து திருத்தந்தை வேணுமா? இவருக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியெல்லாம் லிங்க் ஃபார்வர்ட் பண்றாங்களே, அதுல லைக் கமெண்ட் எல்லாம் செஞ்சா நமக்கு பிடிச்ச திருத்தந்தையை தேர்ந்தெடுத்துட முடியுமா? கடந்த காணொளியில் சொன்னேன், திருத்தந்தையாக 2ஆம் ஜான் பால் தேர்வு செய்யப்பட்ட அந்த நிகழ்வு எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் வர்ற கதைகளை நீங்க ரசிக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். உடனே ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அப்படி என்ன சுவாரஸ்யம் ஃபாதர் நடந்தது 2ஆம் ஜான் பாலை தேர்வு செய்த அந்த திருத்தந்தைக்கான தேர்தலில் அப்படின்னு கேட்டாங்க. அந்த சுவாரஸ்யத்தை தான் இந்த காணொளியில நான் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக் கமெண்ட் ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த சுவாரஸ்யத்தை அறிஞ்சுக்கிறதுக்கும் தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலை உணர்ந்துக்கிறதுக்கும் வாய்ப்பளிக்க உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். ஆயிரத்தி 1978 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டார். உடனே உலகில் அங்கெங்கே இருந்த கர்தினால்கள்லாம் வந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சாங்க. அப்படி அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த திருத்தந்தை தன்னுடைய பெயரை ஜான் பால் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிட்டார். இறந்த திருத்தந்தையுடைய பெயர் பால், அவருக்கு முன்னால் இருந்த திருத்தந்தையின் பெயர் ஜான் யோவான், இரண்டுவரையும் சேர்த்து ஜான் பால் என்று வைத்துக்கிட்டார். அப்ப புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுத்தாச்சு. சந்தோஷமா எல்லா கர்தினால்களும் அவங்கவுங்க நாடுகளுக்கு அவங்களுடைய மறைமாவட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் போய் சேர்ந்து சில நாட்கள்ல, அதாவது ஜான் பாலாக அந்த திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டாரே, அவர் தேர்வு செய்யப்பட்ட 33வது நாளிலேயே அந்த திருத்தந்தை மரணம் அடைஞ்சிட்டார். உடனே எல்லா கர்தினால்களும் திரும்ப ரோமைக்கு வந்தாங்க. ரோமுக்கு வந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. இப்ப எப்படி நம்ம தொலைக்காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ, இதே போல அன்றைக்கும் கர்தினால்கள் எல்லாரும் வத்திக்கான் பேராலயத்தில் போய் திருப்பலி நிறைவேற்றினாங்க. பக்தியோடு ஒரு நீளமான பவனி வந்து சிஸ்டைன் சாப்பலுக்குள்ள போனாங்க. அந்த சிஸ்டைன் சாப்பலுக்குள்ள போனதுக்கு பிறகு எல்லா கர்தினால்களும், அப்போது 108 பேர் இருந்தாங்க, அந்த 108 கர்தினால்களும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதாவது, என்னை திருத்தந்தையாக தேர்வு செய்தால் நான் உண்மையாக இறைவனின் திருச்சபையில் பணியாற்றுவேன் என்றும், இங்கே நடக்கிற தகவல்களை, வாக்கெடுப்பில் நடக்கிற தகவல்களை வெளியில் சொல்ல மாட்டோம், வெளி உலகத்தில் உள்ளவர்களின் தாக்குதலுக்கு நாங்கள் ஈடு கொடுக்க மாட்டோம், அவர்கள் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாது என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குறுதி கொடுத்து முடித்த பிறகு மற்ற எல்லோரும் வெளியேற்றிவிட்டு அந்த கதவு அடைக்கப்பட்டது. புதிய திருத்தந்தைக்கான வாக்கெடுப்பு நடக்க தொடங்கியது. இங்குதான் அந்த சுவாரஸ்யம். அங்கு இருந்த 108 கர்தினால்களுள் அவர்கள் ஒரு 3 குழுக்களாக மனநிலையில் இருந்தார்கள். அது என்ன 3 குழு மனநிலை? அங்கே இருந்த 108 பேரில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பழமைத்துவ சிந்தனையில் இருந்தார்கள். அதாவது 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு திருச்சபையில் நிறைய மாற்றங்கள் வந்தன, நிறைய முற்போக்கு சிந்தனைகள் வந்தன. அதாவது பெண்கள் ஆலயத்தில் வந்து பணிக்குழுக்களில் சேர்வது, குருக்கள் மக்களை பார்த்து திருப்பலி நிறைவேற்றுவது என பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்ப சிலருக்கு இது நிறைய முற்போக்காக போகிறது, நம்முடைய பழமைவாதத்தில் இருக்கிறது, அந்த ஓல்ட் இஸ் கோல்டு, முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்ப இருந்ததா நல்லா இருந்தது, இப்ப எல்லாமே மாறி போச்சு. அப்ப இந்த பழமைத்துவ சிந்தனை உள்ள ஒரு கர்தினால் திருத்தந்தையை வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனீவாவை சேர்ந்த கர்தினாலும் பேராயருமான யுசேப்பி சிரி என்பவரை புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். இன்னொரு குழுவினர் என்ன நினைத்தார்கள் என்றால், பழமைத்துவ சிந்தனை உள்ள திருத்தந்தை நமக்கு வேண்டாம், நமக்கு முற்போக்கு சிந்தனை உள்ள திருத்தந்தை வேண்டும். இப்ப முற்போக்கு சிந்தனை உள்ள திருத்தந்தை யாராக இருக்கலாம்? புளோரன்ஸ் மறைமாவட்டத்திலே அங்கிருந்த கர்தினாலும் பேராயருமான ஜியோவன்னி என்பவர் புதிய திருத்தந்தையாக வரட்டும், அவர் வந்தால் இன்னும் முற்போக்கு சிந்தனையோடு திருச்சபை வழிநடத்துவார் என அவர்கள் நினைத்தார்கள். இன்னும் இந்த 2 குழுக்களிலும் சேராத இன்னொரு குழுக்கள் இருந்தார்கள். அவர்கள் மறைந்த திருத்தந்தை 6ஆம் பவுலுடைய திருப்பீட ஆட்சி காலத்தில் அவருக்கு தனி செயலராகவும் இருந்த, இந்த வத்திக்கான் நாட்டோட தலைமைச் செயலராகவும் இருந்த அந்த கர்தினால் திருத்தந்தையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்திருந்தார்கள். ஆக 3 விதமான நபர்கள் அவருடைய மனங்களில் இருந்தார்கள். திருத்தந்தைக்கான தேர்தல் தொடங்கியது.
மக்கள் எல்லோரும் வத்திக்கானில் அங்கே சதுக்கத்தில் காத்திருந்தார்கள். பேதுரு சதுக்கத்தில் அங்கே வெள்ளை புகை வரும், புதிய திருத்தந்தை கிடைத்து விடுவார், கைதட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை புகழ்ந்து பாட காத்திருந்தார்கள். ஆனால் கரும்புகைதான் வெளியேறியது. ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, 3 முறையல்ல, 7 முறை தேர்தல் நடந்தது. 7 முறையும் திருத்தந்தையானவர் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. 7 முறையும் கரும்புகைதான் வந்தது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் மனதில் யாரோ ஒருவரை நினைத்து கொண்டார்கள், பிக்ஸ் செய்து வைத்துக் கொண்டார்கள். அவர்தான் வர வேண்டும் என சொல்லி வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 7 முறையும் எந்த ஒரு கர்தினாலுக்கும் 3/2 பங்கு ஆதரவு வாக்கு கிடைக்கவே இல்லை. இப்பொழுது 7 முறை முடிந்த பிறகு அடுத்து என்ன நடக்கும்? நான் கடந்த காணொளியிலே நான் சொன்னேன், 7 முறையும் திருத்தந்தை தேர்வு செய்யப்படவில்லை என்றால் ஒரு நாள் ஜெப ஓய்வு வழங்கப்படும். அந்த நாளில் அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்களுக்குள் கலந்து பேசலாம். அந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிற கர்தினால் அவர்களுக்கு சில அறிவுரை வழங்குவார் என்றெல்லாம் சொன்னேன். இப்பொழுது அந்த தேர்தலை நடத்தி கொண்டிருந்த கர்தினால் அவர் எழுந்து நின்று ஒரு கோரிக்கை வைத்தார். அன்பு கர்தினால்களே, நீங்கள் எல்லோரும் யாரோ ஒரு கர்தினாலை உங்கள் மனதிலே வைத்து இருக்கிறீர்கள். இன்னார் வந்தால் நன்றாக இருக்கும், இன்னார் வந்தால் நன்றாக இருக்கும் சொல்லி அவரை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அவருக்கே நீங்கள் வாக்களித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். 7 முறை ஆகிவிட்டது. 7 முறையும் 3/2 பங்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்களே, நீங்கள் ஒருவரை மனதில் நினைத்து இருக்கிறீர்கள், கடவுள் வேறு ஒருவரை நினைத்து இருக்கலாம் தானே? ஆகா, நீங்கள் ஒருவர் நினைத்து இருக்கிறீர்கள், ஆனால் கடவுள் வேற ஒருவர் நினைத்து இருக்கலாம் தானே? எனவே ஜெபித்து விட்டு உங்களுடைய அந்த முடிவை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்களே என்று சொல்லி அவர் கேட்டு அவர் அமர்ந்து விட்டார். பிறகு நேரம் போகிறது, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நான் வாசித்த பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வந்ததென்றால், விவிலியத்தில் நான் பார்க்கிறோமே, இஸ்ரேல் மக்களுடைய முதல் அரசர் சவுல், அவரை ஆண்டவர் தான் திருப்பொழிவு செய்து அரசராக்குகிறார். ஆனால் காலப்போக்கிலே மக்களுக்கும் பிடிக்காதவராக, கடவுளுக்கும் பிடிக்காதவராக சவுல் வாழ்ந்து வருகிறார். எனவே சவுலிடமிருந்து ஆட்சியை பறித்துவிட்டு புதிதாக ஒருவரை அரசராக தேர்வு செய்ய வேண்டும். எனவே ஆண்டவர் தாமே சாமுவேலை அழைத்து, நீ இங்கிருந்து செல், ஈசா என்பவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய புதல்வர்களுள் ஒருவனை நான் தேர்வு செய்திருக்கிறேன், நீ சென்று அவரை அரசராக திருப்பொழிவு செய் என்று அனுப்பி வைக்கிறார். சாமுவேலும் பெத்லகேமுக்கு ஈசாய் என்று அவரை தேடி போகிறார். தேடி சென்று அவரை சந்தித்து, எங்கே உன்னுடைய மகன்களை எல்லோரையும் வரச் சொல், ஆண்டவர் அவர்களுள் ஒருவரை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். உடனே மகன்கள் எல்லோரும் வருகிறார்கள். நன்றாக குளித்து சுத்தமாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். முதல் மகன் சாமுவேலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். அவரை பார்த்த உடனே சாமுவேலுக்கு, இவர்தான் புதிய அரசர், இவர்தான் ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட அரசர், ஆள் கம்பீரமா, ஆள் ஜாண்டிக்கா இருக்காருப்பா, என்ன ஒரு வீரன், அவ்வளவு அழகா இருக்கிறார் பார்க்கிறதுக்கு, அப்ப இவர்தான் அரசர் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சாமுவேலிடம் சொல்வார், இல்லை இல்லை, நான் இவரை தேர்வு செய்யவில்லை, நான் மனிதர்கள் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர்கள் வெளி அழகை பார்க்கிறீர்கள், நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆக அவர் அங்கே நிராகரிக்கப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு மகன்களாக 7 பேர் வருகிறார்கள். 7 பேரையும் கடவுள் நிராகரிக்கிறார். 7 பேரையும் நிராகரித்த பிறகு சாமுவேல் ஈசாயிடம் கேட்கிறார், உனக்கு அவ்வளவுதான் பிள்ளைகளா, இல்லை வேற யாரும் இருக்கிறார்களா? அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு கடைக்குட்டி இருக்கிறான், அவன் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு இருக்கிறான். உடனே சாமுவேல் சொல்லுகிறார், அவனை அழைத்து வாருங்கள், அதுவரை நான் சாப்பிட மாட்டேன் என்கிறார். இவர்கள் ஆள் அனுப்பி அந்த கடைசி மகனை அழைத்து வருகிறார்கள். கடைசி மகன் வந்த பிறகு கடவுள் சொல்லுகிறார், இவர்தான் நான் தேர்வு செய்த அரசர் என்று. அவர் யார்? அவர்தான் தாவீது பேரரசர். அவருக்கு சாமுவேல் அருட்பொழிவு செய்கிறார். இஸ்ரேல் குலத்தை 12 குலத்தையும் கட்டி ஆண்ட மிக பேரரசனாக வாழ்ந்த முதல் பேரரசன் தாவீது. தாவீதை சாமுவேல் முதல் நினைக்கவே இல்லை, அவருடைய அப்பா கூட நினைக்கவில்லை. மகன்களை எல்லோரும் அழைத்து வாருங்கள் என சொன்ன பொழுது தாவீதை விட்டுவிட்டுத்தான் 7 பேரை அழைத்து வந்தார். ஆனால் ஆண்டவர் இந்த 7 பேரை தேர்வு செய்யவில்லை, தாவீதை தான் முன்குறித்து தேர்வு செய்திருந்தார், அழைத்திருந்தார். அதே போல்தான் இப்பொழுது இங்கேயும் நடக்கிறது. கர்தினால்கள் 3 குழுக்களோடு 3 சிந்தனைகளோடு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே திருத்தந்தையை தேர்வு செய்ய முடியவில்லை. இப்பொழுது அந்த தலைமை கர்தினால் கேட்டாரே, ஆண்டவர் வேறொரு நினைத்து இருக்கலாம், கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்களே என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த பிறகு 8வது முறையாக வாக்கெடுப்பு தொடங்குகிறது.
இந்த 8வது முறையாக வாக்கெடுப்பு தொடங்கி அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். அந்த 108 பேரில் 108 கர்தினால்களில் 100 பேருக்கு மேலான கர்தினால்கள் போலந்து நாட்டைச் சேர்ந்த கர்தினால் கரோல் ஒய்த்திவாவுக்கு வாக்களித்திருந்தார்கள். கடவுளுக்கு நன்றி. மிகப்பெரிய ஆதரவோடு, 2/3 மேலான ஆதரவோடு கரோல் ஒய்த்திவா திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தனக்கு முன்னால் இறந்தாரே ஜான் பால் 33 நாளில் இறந்து விட்டாரே, அவருடைய பெயரையே தனக்கு எடுத்துக்கொண்டு 2ஆம் ஜான் பால் என்று மக்களுக்கு அருள் கொடுத்தார். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அவர் வழங்கினார். இந்த திருத்தந்தை 25 ஆண்டுகள் திருச்சபையை தலைமை காத்து வழி நடத்தினார். இவர் பழமைவாத சிந்தனையையும் கை கொண்டார், அதிலிருந்து முற்போக்கு சிந்தனையும் கை கொண்டார். இரண்டையும் பேலன்ஸ் செய்கிறவராக 2ஆம் ஜான் பால் இருந்தார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது தெரிகிறதா, மனிதர்கள் நாம் வெளி அழகை நினைக்கிறோம், வெளி அழகை பார்க்கிறோம், இன்னார் இருந்தால் நன்றாக இருக்கும் என சொல்லி பல்வேறு சிந்தனைகளை யோசிக்கிறோம். ஆனால் கடவுள் தனக்கான ஒருவரை அவர் முன்குறித்து வைக்கிறார், அவரையே அவர் தேர்வு செய்கிறார். எனவே இப்பொழுதும் கூட பல்வேறு நபர்கள் இந்தியாவில் வரலாமா, இலங்கையில் வரலாமா, அல்ல ஐரோப்பாவில் வரலாமா, ஆப்பிரிக்காவில் வரலாமா என பல்வேறு வகையில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், கருத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லை இல்லை, கடவுள் இந்த திருச்சபைக்கான ஒரு தலைவரை அவர் கொண்டு வருவார், அவரே கர்தினால்களை வழி நடத்துவார். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இணைந்து ஜெபிப்போம். கர்தினால்கள் தூய ஆவியானவரின் செயல்பாட்டை நன்றாக உணர்ந்து உள்வாங்கி திருச்சபைக்கு தேவையான நல்ல தலைவரை, கடவுள் விரும்புகிற அந்த தலைவரை அவர்கள் வாக்களித்து தேர்வு செய்ய நாம் ஜெபிப்போம். ஒரே திருச்சபையாக இணைந்து இருப்போம். ஆண்டவரின் கரம்பற்றி நடப்போம். புதிய திருத்தந்தையின் வழியாக ஆசீர் வருவதற்கு தலைவணங்கி காத்திருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக. ஆண்டவர் தாமே நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.